அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம பொதுவாக பார்க்குறோம், குழந்தைக்கு அடிக்கடி காய்ச்சல், இருமல், சளி வார வாரம் வந்துட்டுருக்கு, மாதத்தில் 2-3 தடவை வருது அப்படின்னு ஜென்ரலாக நம்ம பார்க்குறோம். அப்புறம் சில குழந்தைகளுக்கு அடிக்கடி சும்மா ஒரு சாக்லேட், ஒரு கேக்கு, ஒரு பிஸ்கெட், ஒரு ஸ்வீட் சாப்பிட்டா கூட த்ரோட் இன்ஃபெக்ஷன், கோல்டு, டான்சிலைட்டிஸ் ப்ராப்ளம் அப்படி இருக்குது. அப்புறம் சில குழந்தைங்களுக்கு அடிக்கடி ஃபீவர், அடிக்கடி கோல்டு இருக்கும். சில குழந்தைகள் சரியாக சாப்பிடாது. சில குழந்தைகளுக்கு மலச்சிக்கல் இருக்கும். சில குழந்தைகள் வயிறு வலி, அழுதுகிட்டே இருக்கும். இது மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் குழந்தைகளுக்கு. அப்போது அவங்களுக்கு இம்யூனிட்டி பேசிக்லி இம்ப்ரூவ் பண்ணணும். அப்போ நம்ம குளிப்பாட்டுறதுலேருந்து உள்ளுக்கு சாப்பாட்டுலேருந்து எல்லாமே பார்க்கணும். முதல்ல பிறந்த 6 மாத குழந்தை வரைக்கும் தாய்ப்பால், அதுக்கப்புறம் 6 மந்த்ஸ்லேருந்து நம்ம எல்லா உணவுகளையும் கொடுக்கலாம். வெஜ்ஜு, நான்வெஜ் எல்லாமே கொடுக்கலாம். அது அந்த சாப்பிட்ற பக்குவத்துக்கு அதை நல்லா குழைய வேக வச்சு மசிச்சு கொடுக்கலாம். பருப்பு சேர்த்துக்கலாம், எக்கு சேர்த்துக்கலாம், நான்வெஜ் சேர்த்துக்கலாம், நெய் சேர்த்துக்கலாம், பூண்டு, ப்ரொக்கோலி, கேரட்டு எல்லா காய்களும் வேக வச்சு, கீரைகளாம் வேக வச்சு மசிச்சு நெய் போட்டு நல்லா குழைச்சி எளிதில் ஜீரணம் ஆகிற மாதிரி நம்ம கொடுக்கலாம். அப்போ அதில் காடை முட்டை கூட கொடுக்கலாம். புரியுதுங்களா? முக்கியமாக குழந்தைங்களுக்கு புரோட்டீன் ரொம்ப அவசியம். அப்போ அது நீங்கள் நான்வெஜ்ஜு, முட்டை, அப்புறம் கொட்டை வகைகள் கொடுக்கலாம். தினந்தோறும் ஏதாவது ஒரு கொட்டை பருப்பு, இப்போ ஒரு கொண்டைக்கடலை, சுண்டல் வகை, ராஜ்மா, ஏதோ ஒரு கொட்டை, பட்டாணி, பீன்ஸு எதுனாலும் நீங்கள் கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது ஒரு கப்பு வேக வச்சு, அதுவும் முளைக்கட்டி வேக வச்சா ரொம்ப நல்லது. பயிறு, அப்புறம் சுண்டல், இதெல்லாம் டெய்லி நம்ம கொடுக்கணும். அதுக்கப்புறம் நல்ல காய்கறிகள், கீரைகள், பழங்கள், அப்புறம் மீன், அதுலேயும் புரதம் இருக்குது, கோழியில் இருக்குது, அப்புறம் பட்டாணியில் இருக்குது, ராகி, பச்சை பயிறு, பப்பாளி, அப்புறம் கேரட்டு, அப்புறம் திணை அரிசி. இந்த திணை அரிசியை நம்ம பல வகையில் செஞ்சு கொடுக்கலாம். தேனும் திணை அரிசியும், திணை மாவும், அதாவது திணை மாவாக்கிட்டு அதோட தேன் மிக்ஸ் பண்ணி சின்னவங்க முதல் பெரியவங்க வரைக்கும் சாப்பிடலாம். அதுலேயே திணை கொழுக்கட்டை, திணை பாயசம், திணை புட்டு, புரியுதுங்களா, திணை சோறு, கம்புச்சோறு, இந்த மாதிரிலாம் நம்ம கொடுக்கலாம். அதனால தான் நமக்கு தேனும் திணை மாவும் சொல்லுவாங்க. அரிசியை விட நமக்கு 8 மடங்கு கம்பில் அயன் இருக்குது, அரிசியில் கிடையாது. ஆனால் கம்பில் அயன் இருக்குது. அதனால நீங்கள் கம்புச்சோறு, கம்பு கஞ்சி, கம்பு கொழுக்கட்டை, கம்பு புட்டு, கம்பு அடை, கம்பு தோசை, ஒவ்வொரு நாள் ஒன்று மாதிரி விதமாக செஞ்சு குழந்தை முதல் பெரியவங்க வரைக்கும் நம்ம சாப்பிடலாம். ஏன்னா அயன் அதிகரிக்கணும். ஏன்னா இன்றைக்கி ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே அனிமிக், ரத்த சோகை, ஹீமோகுளோபின் கம்மிங்கிறது உலகறிந்த விஷயம். புரியுதுங்களா? யாரை பாரு அனிமிக் அப்படின்னு பேசிக்கிறோம். அதனால் கண்டிப்பாக இது மாதிரி உணவுகளை நம்ம எடுத்தோம்னா நல்லது. அதே போல் முருங்கைக்கீரை பூண்டு போட்டு சேர்த்து சாப்பிடலாம். முருங்கைக்கீரை சூப் வச்சு சாப்பிடலாம், பசலைக்கீரை சாப்பிடலாம். கீரைகள் தினம் ஏதாவது ஒரு கீரை சாப்பிடலாம். உப்பு காரம் புளி குறைச்சி சாப்பிட்றது நல்லது. அதுக்கப்புறம் கருப்பு கவுனி அரிசி பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் ஃபைபர் ரிச் ஃபுட்டு, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கருப்பு கவுனி ஆரம்பத்துலேருந்தே சாப்பிட்டு வரும்போது புற்றுநோய் வராமல் தடுக்கும் தன்மை கருப்பு கவுனிக்கு உண்டு. சின்ன குழந்தை, பெரியவங்க, சின்னவங்க, வயசானவங்க, ஆண் பெண் எல்லா வயதினருக்கும் வித்தியாசம் இல்லாமல், வயது வித்தியாசம் இல்லாமல் புற்றுநோய் நம்ம பார்க்குறோம். புற்றுநோய் மாத்திரமா எத்தனையோ நோய்கள், அதில் புற்றுநோயும் இருக்குது. அப்போது அதெல்லாம் வரக்கூடாது அப்படின்னா குழந்தை முதல் அது ஃபோன் பார்க்குறதுலேருந்து கட் பண்ணோம். நம்ம குழந்தைங்களோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். நிறைய சிறுதானிய உணவுகள், நட்ஸு, சீட்ஸு, அதே போல் எந்த உணவாக இருந்தாலும் நீங்கள் வெளியிலேருந்து வாங்கி கொடுக்கறத விட ஹோட்டல் ஃபுட்டு என்கரேஜ் பண்ணாதீங்க. வீட்லேயே நீங்கள் சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் விட்டமின்ஸ், மினரல்ஸ் நிறைந்த, சத்து நிறைந்த உணவுகளாக நம்மளே தயாரித்து கொடுக்க முடியும். அதை செய்தால் நிச்சயமாக பல நோய்கள் வராமல் தடுக்கவும் முடியும், நோயிலிருந்து மீண்டு வெளிவரவும் முடியும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க.